Hi guys, என் பேர் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னோமெட்ரி பார்ட் 2. பார்ட் 1ல வந்து நான் 4 டாபிக் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அடுத்த 2 டாபிக் நம்ம பார்க்குவோம். ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸும் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி. ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி எப்படி யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸில் பார்க்குவோம். ஃபர்ஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். அது 3 விதமான ஐடென்டிட்டிஸ் இருக்குது. 3ம் நம்ம மனப்பாடமாக வச்சுருந்தா தான் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து 2 அதுக்கு நான் ப்ரூஃப் சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுங்க. அது வந்து ஓஎம்பி. அதில் வந்து ஆங்கிள் ஓவை வந்து தீட்டாவாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் இந்த ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிங்க. இது நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த நிமானிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். கா மீன்ஸ் adjacent by hypotenuse. அப்போ OM by OP cos theta. Similarly sin theta வந்து so opposite by hypotenuse, that is PM by OP. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பைத்தகரஸ் தியரமை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது என்னது? ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதில் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்பி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டு இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். மொத்த ஈக்குவேஷனும் ஓபி ஸ்கொயரை வச்சு டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எம்பி பை ஓபி த ஹோல் ஸ்கொயர், ஓஎம் பை ஓபி தி ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி ஓபி பை ஓபி தி ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இப்போ வந்து எம்பி பை ஓபியை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்னா சைன் தீட்டா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓஎம் பை ஓபியை பார்த்தீங்கன்னா என்னது? காஸ் தீட்டா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஓபியும் கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு 1 ஆயிரும். So cos square theta plus sin square theta equal to 1 square. அப்போ cos square theta plus sin square theta equal to 1. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது tan theta sec thetaவோட டேர்ம்ஸில். இந்த சேம் நீங்கள் வந்து tan theta எடுங்க, sec theta எடுங்க. tan என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், தட் இஸ் MP by OP. ஓகே, அதே மாதிரி sec theta என்னது? ஆப்போசிட் பை, நீங்கள் செக் தீட்டாவை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து காஸோட ரிவர்ஸு. ஓகே, அப்போ இங்கே காஸ் ஓஎம் பை ஓபி, அப்போ என்னென்னா இங்கே ஓபி பை ஓஎம் வரும். திரும்பி நீங்கள் வந்து பைத்தகரஸ் தியரமை எடுத்து இந்த தடவை நீங்கள் வந்து ஓஎம் வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஓகே, 2 பக்கம் ஓஎம் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? எம்பி பை ஓஎம் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎம் பை ஓஎம் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி பை ஓஎம் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள். எம்பி பை ஓஎம் என்னது? உங்களுக்கு எம்பி பை ஓஎம் tan theta வருது, அதை போடுங்க. ஓஎம் பை ஓஎம் என்னது? கேன்சல் ஆயிரும், 1 ஆயிரும். அதே மாதிரி ஓபி பை ஓஎம் என்னது? செக் தீட்டா வருது உங்களுக்கு. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் உங்களோட 2வது ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். 3வது ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனு காட்டும் கொசைக்கோட டேர்ம்ஸில். இதே மாதிரி அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். மொதல் காட் தீட்டா இந்த ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிங்க, கொசெக் தீட்டாவோட ரேஷியோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிச்சி இந்த தடவை பைத்தகரஸ் தியரமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஓபி வச்சு டிவைட் பண்ணிட்டீங்க, அடுத்தது ஓஎம் வச்சு டிவைட் பண்ணிட்டீங்க, இந்த தடவை எம்பி வச்சு டிவைட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். காட் தீட்டாவும் கொசெக் தீட்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். வெரி சிம்பிள், நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ராப்ளமை பார்க்கலாம். இதை வச்சு 3 ப்ராப்ளம் சொல்லிக் கொடுக்குவேன். 2 நான் சொல்கிறேன், 1 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தந்திருக்காங்க. ப்ரூஃப் பண்ணும் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இப்போ உங்களுக்கு மொத்த ஈக்குவேஷனும் காஸ் தீட்டா டேர்ம்ஸில் கொண்டுட்டு வரணும். பட் உங்கள் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தான் உங்கள் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி. ஆனால் நீங்கள் கிவனில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ஸ்கொயர் டேர்ம்ஸில் இல்லை, சப்ஸ்டிடியூட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் டேர்ம்ஸில் கொண்டுட்டு வந்துடுங்க. அது 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி விடுங்க. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வரும், 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் வரும், அப்புறம் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் பர் 4 தீட்டா ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது உங்களுக்கு 2 ப்ராக்கெட்குள்ளும் ப்ராக்கெட்டுக்கு வெளிலும். இதை நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி வச்சு நீங்கள் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். cos square theta plus sin square theta equal to 1 னா sin square theta equal to 1 minus cos square theta. இப்போ இதை இங்கேயும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இப்போ இங்கே 1 plus 1 equal to 2. ஓகே, இப்போது இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணும். இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? a minus b தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணலாம்.
அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போது 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா, அதோட மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2 இன்டூ 2 இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ தட் இஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, உங்களுக்கு இந்த ஃபார்மில் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்டூ திஸ் ஹோல் ப்ராக்கெட் அப்படியே எழுதுங்க. 4 ப்ளஸ் காஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ 4, ஸோ மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ என்ன வரும்? மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா. அதே மாதிரி மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அது என்ன வரும்? ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. இந்த பக்கம் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. இப்போ உங்கள் ரிக்வயர்டு அதை பாருங்கள். இந்த பக்கம் வெறும் 4 இருக்குது. ஸோ இந்த பக்கம் வெறுமனே 4 வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு போங்க. இது எல்லாத்தையும் ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுவதில்லை எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். உங்களுக்கு கொஷின் தந்திருக்காங்க sin A மைனஸ் sin B டிவைடட் பை cos A ப்ளஸ் cos B ப்ளஸ் cos A மைனஸ் cos B டிவைடட் பை sin A ப்ளஸ் sin B. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ரெண்டு ப்ராக்கெட்டும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பக்கம் cos A ப்ளஸ் cos B இருக்குது, sin A ப்ளஸ் sin B இல்லை. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே sin A ப்ளஸ் sin B இருக்குது, பட் cos A ப்ளஸ் cos B இல்லை டெனாமினேட்டரில். ஸோ மேலே cos A ப்ளஸ் cos B வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள் ரெண்டு ப்ராக்கெட்ஸ் தான். ஓகே, sin A இன்ட்டு sin A sin ஸ்கொயர் A. இப்போ sin A இன்ட்டு sin B ப்ளஸ் sin A sin B வருது. ஓகே, இதே மாதிரி மைனஸ் sin B இன்ட்டு sin A என்ன வருது? மைனஸ் sin B இன்ட்டு sin A வந்து மைனஸ் sin A மைனஸ் sin B. இப்போ ஒரு ப்ளஸ் sin A sin B இருக்குது, ஒரு மைனஸ் sin A sin B இருக்குது, கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகே, இப்போ மைனஸ் sin B இன்ட்டு sin B வந்து மைனஸ் sin ஸ்கொயர் B. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் cos A cos B ஒரு ப்ளஸில் இருக்கும், cos A cos B ஒரு மைனஸில் இருக்கும், கேன்சல் ஆயிரும். ஸோ cos ஸ்கொயர் A மைனஸ் cos ஸ்கொயர் B வருது இங்கே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1. அதே மாதிரி sin ஸ்கொயர் B ப்ளஸ் cos ஸ்கொயர் B ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஏ ஆங்கிள் சேமாக இருக்கிறவங்கள சேர்த்து விடுங்க. ஆனால் பிபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் சைனை வெளியில் எடுத்துருங்க. -1 வெளியில் எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ 1, இந்த ப்ராக்கெட்டில் வேல்யூ இருக்கிறதும் 1. ஸோ 1 மைனஸ் 1 வருது உங்களுக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 0. 0 டிவைடட் பை எனி திங் 0 தான். ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அடுத்த ப்ராப்ளமை நீங்கள் பாருங்கள். வந்து உங்களுக்கு √3 sin θ ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு தந்திருக்காங்க. உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒரு ரேஷியோக்கு. 3 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos தீட்டா டிவைடட் பை 3 cos தீட்டா ப்ளஸ் 2. ஓகே, இப்போ உங்களுக்கு கிவன் என்னது? நீங்கள் இப்போது டிவைட் பண்ணி பாருங்கள். எதர் sin θ பை காஸ் தீட்டா பண்ணிவிட்டு √3 அங்கே கொண்டுட்டு போங்க. இல்லைனா காஸ் தீட்டா பை sin θ பண்ணிட்டு √3 இங்கே இருக்கட்டும். உங்களுக்கு tan θ டேர்மில் வரும், இல்லைனா cot θ டேர்ம்ஸில் வரும். நீங்கள் நான் முதல் சொல்லி கொடுத்த டேபிளில் இருந்து போய் பாருங்கள். tan θ இதில் வந்து வேல்யூ 1/√3 எந்த ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளுக்கு இருக்கும். இப்போ அந்த 30 டிகிரி ஆங்கிளை வந்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, இங்கே 2 cos 30, 3 cos 30, இங்கே 3 cos ஸ்கொயர் 30. ஓகே, அப்போ இங்கே cos 30யோட வேல்யூவை போட்டுட்டு அதோட ஸ்கொயர் பண்ணிடுங்க. இங்கே cos 30யோட வேல்யூ √3/2. அப்போ இங்கேருந்து 3 × √3/2 தி ஹோல் ஸ்கொயர், இங்கே 2 × √3/2, 3 × √3/2 ப்ளஸ் 2. அப்புறம் இந்த ஃபுல் ரேஷியோவை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து மொதவே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே மேலே இருந்து cos θ ரெண்டு டேர்ம்ஸ்லும் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே 3 cos θ இருக்கும் ப்ளஸ் 2 இருக்கும். மேலே இருக்கிற பேக்கெட்டும் கீழே இருக்கிறதும் வந்து சேமாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ வெறுமனே cos θ மீதி இருக்குது. ஸோ cos θவில் வந்து நீங்கள் θ ஈக்குவல் டு 13 போட்டு cos 30 டைரெக்டாக √3/2 போட்டுலாம். எப்படி பண்ணாலும் கரெக்டு. ஓகே கைஸ், அடுத்தது நம்ம வந்து ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்க்க போகிறோம். அது நான் உங்களுக்கு சொன்னேன், அது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி. இப்போ நம்ம வந்து எங்கே இருந்தோ ஒரு பில்டிங் பார்க்குறோம், இல்லைனா டிவி டவர் பார்த்தோம், ஃப்ளாக் போஸ்ட் பார்த்தோம், இல்லைனா மலையை பார்த்தோம். அதோட உச்சியை பார்க்கும் போது நம்ம அந்த மலையோட ஹைட் என்ன, இல்லைனா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஆங்கிள் ரேஷியோவை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதான் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸு. இப்போது ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸில் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் என்னதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சைட். இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, உங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. இப்போ உங்கள் கண்ணுலேருந்து அந்த மரத்தோட உச்சியை வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கோடு கீச்சிட்டிங்கன்னா அதை லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்கள் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னது? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே உங்கள் கண்ணுலேருந்து ஒரு ஹொரிசான்டல் லைன் வரீங்க அண்ட் லைன் ஆஃப் சைட்டு. அப்போது அந்த ஹொரிசான்டல் லைனுக்கும் அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விண்டு மில்ல பார்க்குறாங்க. அவங்க கண்ணுலேருந்து ஒரு ஹொரிசான்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அதுக்கு ஆப்போசிட்டு. மேலேருந்து கீழே வந்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு பார்க்குறீங்க நீங்கள். அப்போது உங்கள் கண்ணிலேருந்து வந்து ஒரு ஹொரிசான்டல் லைன் ட்ரா பண்ணிட்டு அப்புறம் லைன் ஆஃப் சைட் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவீங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனோட ஆல்டர்னேட் ஆங்கிள். நீங்கள் பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஹொரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள். கீழே இருந்து வந்து அதே இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து நின்று மேலே பார்த்தீங்கன்னாலும் இல்லைனா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வரும், இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வரும். ரெண்டுமே ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அண்ட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது நீங்கள் வந்து ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 கொஷின்ஸ் பார்க்கோம். ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வச்சு, ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை வச்சு, ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டும் வச்சு. ஓகே. அண்ட் 4வது கொஷின் நீங்களே வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். இந்த கொஷனில் என்னென்னா ஒரு டூம் இருக்குது. டூமுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டூமோட பாட்டம்லேருந்து 7 மீட்டர் தூரமாக நின்று மேலே டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் 5 மீட்டர் பின்னால் தள்ளி போய் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் தெரியுது. அது 30 டிகிரி ஆங்கிளில் தெரியுது. ஓகே, இப்போ வந்து இவங்க டூமோட ஹைட்டு, டூம் வந்து ஹெமிஸ்பியரு, ஸோ அதோட ஹைட்டு வந்து ரேடியஸ் தான். ஓகே, ஸோ R தந்திருக்காங்க. அண்ட் ஃப்ளாகோட ஹைட்டு வந்து ஹெச்ன்னு தந்திருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டூமோட பாட்டமுக்கும் டூமில் உள்ள சென்டருக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? அதுவும் R தான் வரும், ஏன்னா இது ஒரு ஹெமிஸ்பியரு. ஓகே, இப்போது உங்களுக்கு R இங்கே இருக்குது. இங்கே R 7 மீட்டர் 5 மீட்டர், ஆங்கிள் 45 டிகிரி 30 டிகிரி தந்திருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுது. ஒரு ஆங்கிள் EBC, ஒரு ஆங்கிள் ADC. ஓகே, உங்களுக்கு ஃபைண்ட் என்ன பண்ணணும்? இந்த H வேல்யூவும் R வேல்யூவும் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி √3யோட வேல்யூ 1.732ன்னு தந்திருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து இது இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடு ஆப்போசிட்டு, இந்த சைடு அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ட்ரிக்னோமெட்ரியோட எந்த ரேஷியோவில் வரும்? tan θவோட ரேஷியோவில் வரும். ஸோ நீங்கள் tan θ வச்சு தான் இந்த கொஷனை சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இந்த EBC ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அப்போ tan 45 இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா இதோட ஆப்போசிட் வந்து BC. அதோட ஹைட் என்னது? H + R. அண்ட் அதோட அட்ஜசன்ட் என்னது? இந்த CE. அதோட ஹைட் என்னது? R + 7. ஸோ H + R டிவைடட் பை R + 7. டேபிள்லேருந்து நீங்கள் tan 45 டிகிரியோட வேல்யூவை எடுத்து போடணும். இங்கே tan 45ஓட வேல்யூ இங்கே 1. ஸோ H + R வில் பி ஈக்குவல் டு R + 7. அந்த பக்கம் கொண்டு போங்க. Rரும் கேன்சல் ஆயிரும். ஸோ H உங்களுக்கு 7 மீட்டர் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர். இப்போ அடுத்த ட்ரையாங்கிளை வச்சு பண்ணலாம். ADC 30 டிகிரி ஆங்கிள். tan 30 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஆப்போசிட் இதில் என்னது? DC, தட் இஸ் R. அட்ஜசன்ட் என்னது? CA. அது என்னது? R + 7 + 5. ஓகே, ஸோ R பை R + 7 + 5. 7 + 5 12. ஓகே, tan 30யோட வேல்யூ என்ன? நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ R × √3 = 12 + R. இப்போது நீங்கள் இந்த R அங்கே கொண்டுட்டு போங்க அண்ட் √3யோட வேல்யூவை எடுத்து போடுங்க 1.732. ஸோ 1.732 R minus R = 12. ஸோ 0.732 R = 12. டிவைட் பண்ணுங்கள் 12/0.732. உங்களுக்கு 16.39 மீட்டர் வரும். ஓகே, வெரி ஈஸி. மோஸ்ட்லி எல்லா சம்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து tan θ ரேஷியோஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். அது ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸோட டேட்டா தந்துருக்குவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஹைபர்டினியஸோட வேல்யூ தந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு ஆப்போசிட் தராங்களா அட்ஜசன்ட் தராங்கன்னா காஸோட ரேஷியோ யூஸ் பண்ணலாம், சைனோட ரேஷியோ யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம டிப்ரெஷனை வச்சு ஒரு சம் போடலாம். இப்போ ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இதை நீங்கள் லைட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதோட ஹைட்டு வந்து H மீட்டர். அதோட 2 பக்கம் ஷிப் இருக்குது.
ஒரு ஷிப்பை வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை பார்த்தா 60 டிகிரி வருது, இன்னொன்று ஷிப்பை வந்து இந்த பக்கமாக பார்த்தா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி வருது. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் ரெண்டு ஷிப்புக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 4h/√3 மீட்டர் அப்படின்னு இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸு, அதனால அவங்க வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே 30யும் 60யும் தந்திருக்காங்கன்னா இது வச்சு உங்களுக்கு இந்த எலிவேஷன் ஆங்கிள்ஸும் கிடச்சிரும், ஈக்குவல்னால 60யும் 30 டிகிரியும் இங்கே வந்துடும். இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், லைட் ஹவுஸோட பாட்டம்லேருந்து இந்த ஷிப்புக்கு எக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸு, அதே மாதிரி இந்த ஷிப்புக்கு ஒய் மீட்டர் டிஸ்டன்ஸுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டும் இருக்குது அட்ஜசன்ட்டும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம டேனோட ரேஷியோலேருந்து ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்கும். அதனால் இந்த ட்ரையாங்கிளில் tan 30 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் h/x. ஸோ tan 30 இஸ் h/x. tan 30 வேல்யூ நீங்கள் டேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ √3 × h = x. இந்த ட்ரையாங்கிளை வச்சு பார்த்தீங்கன்னா tan 60 opposite by adjacent, so h/y = tan 60 வேல்யூ √3. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்னா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ நீங்கள் இங்கேருந்து எடுத்து போடுங்க √3h, ஒய்யோட வேல்யூ இங்கேருந்து எடுத்திங்கன்னா h/√3. ஓகே, இதை சால்வ் பண்ணுங்கள். √3 × √3 3, அப்போது 3h + h/√3. 3h + h என்னது 4h, 4h/√3 மீட்டர்ஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு ஷிப் 4h/√3ன்னு. ஓகே, அடுத்தது காம்பினேஷன் பார்க்கலாம். எலிவேஷனும் இருக்குது டிப்ரெஷனும் இருக்குது, 2 ஆங்கிள் இருக்குது. இப்போ என்னென்னா 3 பேர் நிற்காங்க, ஏபிசி. அவங்க 3 பேரும் ஈச் அதரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெலிஸ்கோப்பை வச்சுக்கிட்டு. ஓகே, 2 டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க, ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க, இந்த டயகனல் டிஸ்டன்ஸை தரல. ஓகே, அது 8 கிலோமீட்டர். அதே மாதிரி பிக்கும் இந்த சிக்கும் நடுவில் உள்ள ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க 12 கிலோமீட்டர். ஏக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தந்திருக்காங்க, அவங்க குனிஞ்சு பியை பார்க்குறாங்க 20 டிகிரி ஆங்கிளில். பிக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தந்திருக்காங்க 30 டிகிரி ஆங்கிளில், அவங்க அண்ணாந்து சியை பார்க்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டது வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி, வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ இந்த ஹைட்டு ஏ அண்ட் பிக்கு நடுவில் இந்த ஒரு வெர்டிக்கல் ஹைட் என்னது, அதே மாதிரி பிஎன்சிக்கு நடுவில் இந்த ஒரு வெர்டிக்கல் ஹைட் என்னது. tan 20 வேல்யூவும் தந்திருக்காங்க, ஏன்னா டேபிளில் வந்து tan 20 நம்ம வந்து படித்தது இல்லை. அதே மாதிரி √3 வேல்யூ தந்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த ட்ரையாங்கிள்ஸை தனியாக ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏஇபின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கேன், இதுக்கு பிசிடின்னு பேர் வச்சுருக்கேன். 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 20 30 டிகிரி ஆங்கிள்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து டேனோட இந்த ட்ரையாங்கிளுக்கு டேனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. tan 20 என்னது, ஆப்போசிட் EB/adjacent AE. AE என்னது, சேம் as இந்த டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர். ஸோ EB/8 கிலோமீட்டர். ஸோ EB என்னதுன்னா 8 × tan 20. tan 20யோட வேல்யூ 0.3640. ஓகே, இந்த EB தான் வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் A and B. இதோ EB வெர்டிக்கல் ஹைட். ஸோ 8 × 0.364 வந்து 2.912 கிலோமீட்டர் வருது. அதே மாதிரி tan 30 இந்த ட்ரையாங்கிளுக்கு போட்டு பாருங்கள். tan 30 என்ன வருது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் CD/BD. BD நம்மளுக்கு இங்கே 12 கிலோமீட்டர் தந்திருக்காங்க. அண்ட் tan 30யோட வேல்யூ டேபிளில் பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ CD உங்களுக்கு என்ன வரும், 12/√3 வரும். ஓகே, CD தான் நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பர்சன் B அண்ட் பர்சன் C, இதுதான் வெர்டிக்கல் ஹைட். ஸோ 12/√3 என்னன்னா நம்மளுக்கு 6.928 கிலோமீட்டர் கேல்குலேட் பண்ணிங்கன்னா வரும். இப்போ கடைசி கொஸ்டின் நீங்களே அட்டெம்ப்ட் பண்ணலாம். என்ன தந்திருக்குன்னா, ஒருத்தங்க நிற்கிறாங்க, அவங்களோட ஹைட் 1.5 மீட்டர், அவங்க கிட்டேருந்து QB டிஸ்டன்ஸ் 20.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு டவர் இருக்குது, இந்த டவருக்கு ஹைட் 22 மீட்டர். இந்த கொஷனில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணில் இருந்து இந்த டவரோட ஹைட் வரைக்கும் ட்ரா பண்ணிட்டு ஒரு ஹொரிசான்டலும் ட்ரா பண்ணணும். ஹொரிசான்டல் லைன் ஆஃப் சைட் இது, ஹொரிசான்டல் லைன் இது வரும். ஸோ இந்த தீட்டா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வரும். ஓகே, இப்போ ஏஎம் வேல்யூ பிஎம் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும், அப்போ தான் tan தீட்டா வச்சு பண்ண முடியும். பிஎம் வேல்யூ வந்து QB வேல்யூக்கு ஈக்குவல், அந்த சேம் டிஸ்டன்ஸ் 20/5 மீட்டர் வந்துடும். AM வேல்யூ தான் எவ்வளோ, இந்த MB வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தட் பர்சன்.
ஸோ இந்த 22 மீட்டர்லேருந்து இந்த 1.5 மீட்டரை கழிச்சிட்டிங்கன்னா ஏஎம் வேல்யூ கிடைக்கும். அது 20.5 வருது. ஸோ tan theta இஸ் AM/PM வச்சு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு 1 வருது. ஸோ tan theta ஈக்குவல் டு 1 உங்களுக்கு நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் 45 டிகிரி. நீங்கள் இந்த சம்மை வந்து போட்டு பாருங்கள், இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இதோட நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரியோட டாப்பிக்கை முடிச்சிருவோம். எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ கைஸ்.